ஒரு சின்ன கதை. கடவுள் நம்பிக்கை. ஒரு ஊரில் பெரிய காடு. அந்த காட்டில் ஆலமரம். ஆலமரத்தில் ஒரு கழுகு கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துதான். அந்த கழுகுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். அது தன்னுடைய நாளை தொடங்குறப்பவும் கடவுளை வேண்டிக்கும், உணவு தேடி போகிறப்பவும் கடவுளை வேண்டிட்டு தான் எந்த வேலைனாலும் செய்யுமா. ரொம்ப கடவுள் நம்பிக்கையாக இருக்குமா, மகிழ்ச்சியாக வாழ்ந்துதான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த கழுகோட தோழி, நீ ஏன் எப்பவும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிற, அந்த கடவுள் அப்படி உனக்கு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கழுகுவை குழப்பி விட்டுச்சான். இதை கேட்ட கழுகுக்கும் ரொம்ப யோசனையாக இருந்தது. மனசு குழம்பி போச்சு. ஆமாம், நான் ஏன் இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன், நம்பிக்கையாக இருக்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சிது, எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்துதான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தது. நாளைக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டுவேன், அது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி காலையில் எழுந்து, இன்னைக்கு நான் உணவு தேடி போகிறது இல்லை, நீங்கள் இன்னைக்கு எனக்கு தேவையான உணவை தாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சான். வேண்டிட்டு கூட்டிலையே படுத்திருந்துதான். காலையில் இருந்திருக்குது. நேரம் ஆக ஆக பசி அதிகமாகிடுச்சான். சாயங்காலமும் ஆயிடுச்சு, எந்த உணவும் கிடைக்கலையாம். இரவு ஆகுறப்போ பசினால் இதுக்கு தன்னிலை மறந்து கோபம் வந்துச்சான். உடனே கடவுள்கிட்ட வேண்டி இருக்குது கழுகு. கடவுளே, நான் உங்களை என்ன கேட்டேன், நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை கொண்டவன், உங்கள் பக்தன் இல்லையா, நான் என்ன கேட்டுட்டேன் பெருசா, ஒரு நேரம் உணவு தாங்கன்னு சொல்லி கேட்டேன், நீங்கள் எனக்கு தந்தீங்களா அப்படின்னு சொல்லி கத்திச்சான். ஆனால் கடவுள் ரொம்ப சாந்தமாக சொன்னாராம், நீ காலையிலே உனக்கு உணவு வேணும்னு சொல்லி கேட்ட உடனேயே உனக்கு நான் உணவு தந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கழுகு, எங்கே தந்தீங்க, நான் தேடிக்கிட்டே தான் இருக்கேன், கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் சொன்னாராம், உனக்கு பின்பக்கம் திரும்பி பாருன்னு. இந்த கழுகு டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு தவளை செத்து இருந்துதான். அப்போதான் கடவுள் சொன்னாராம், கடவுள்கிட்ட வேண்டணும், கடவுள் தருவார், அதுக்காக நீ ஒரு சின்ன முயற்சி கூட, உன் பின்பக்கம் கூட நீ திரும்பி பார்க்காம இருக்கிறியே, நீ காலையில் உணவு கேட்ட உடனே நான் தந்துட்டேன், இந்த நம்பிக்கை வேணும், அதுலேயும் உன்னோட சொந்த முயற்சியும் வேணும் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். ஆமாங்க, சரிதானே, நாமளும் கடவுள் மேலே நம்பிக்கையாக தான் இருக்கிறோம். கடவுள் தருவார் தருவார்னு மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளோட சொந்த முயற்சியும் போடணும்.